வணக்கம் மக்களே, நான் உங்க அருண். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. என்ன காரணம்னா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை. ஸோ அந்த வேலைகளில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ கண்டினியூஸாக நம்மளால் எடுக்க முடியல. அப்படியே எடுத்திருந்தாலும் நம்மளால் அதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது எல்லாமே நிறைய அக்யூமுலேட் ஆயிருச்சு. ஸோ உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட ஆசீர்வாதத்தோட குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க. கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பியாச்சு மக்களே. இது நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராவலாக இருக்க போகுது. போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நான் அடுத்த நாள் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அங்கே நிறைய வேலை இருந்ததுனால நான் பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ இது நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஓவர் ஸ்பீடும் இல்லை, அதுக்குன்னு பயந்துட்டு போகாமையும் இல்லை. பார்ப்போம் போகிற வழியில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணேன். ஆனந்த விலாஸ் சம்திங் நேம் இருந்தது, ஆனந்த பவன். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு அரௌண்ட் 9 AM அந்த டைமில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வாங்கியிருந்தேன். அந்த காம்போவில் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் அண்டு ஃபுட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது செங்கல்பட்டு தாண்டி இருந்தது இந்த கடை. நல்ல ஒரு ரீசனபிள் டேஸ்ட்டில், நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. அது முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கேங்கிறது பார்ப்போம். இது லஞ்சுக்கான ஸ்டாப்பாக இருக்கும். அடுத்து ஸோ டே டைம் தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த டைம் நைட் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நைட் ட்ராவல் பண்ணல. லஞ்சுக்கு வேப்பூர் அப்படிங்கிற ஊர், ஆஸ் யூஸ்வல் நம்ம கூகுளுக்கா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த வேப்பூரில் ஒரு ஹோட்டல், இங்கே கறி சாப்பாடு அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கூகுள் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி, இங்கே ட்ரை பண்ணலாம், ஒரு நான்வெஜ் லஞ்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கும் ஆம்பியன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. ஸோ வாங்க என்ன சாப்பிட்டோன்னு பார்ப்போம். நான் ஆஸ் யூஸ்வல் ஒரு நான்வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூட எனக்கு நாட்டுக்கோழி ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி ஃப்ரை ரொம்ப ஷட்டிலாக இருந்தது, ஹார்டாக இல்லாமல், ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஷட்டிலாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு தான் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பளம், தயிர், ஆஸ் யூஸ்வல் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எப்பவுமே இந்த கறியோட ஒரு பீஸ் வச்சு அந்த குழம்புல டிப் பண்ணி குழம்பு சாதத்தில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு டேஸ்டி, தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் வெறுமனே சாப்பிட்றதுக்கு. அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு, இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா மீன் குழம்பு அவாய்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு முடிச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் ரசம்க்கு மாறியாச்சு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரசம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது அன்லிமிட்டெட் ரைஸ் அப்படிங்கிறதுனால ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரசம் சின்ன வயசுலலாம் பெருசாக சாப்பிட மாட்டோம், ஏன்னா ரசம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஏஜஸ், கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக நமக்கு அந்த ரசத்தோட வேல்யூ தெரிஞ்சது, அதில் எவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு. ஸோ இப்போல்லாம் மோஸ்ட்லி ஃபுட்டில் ரசம் அவாய்ட் பண்ணுறதில்ல. அதுவும் இந்த கூட்டு, அவியல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கையில், ஸோ ரசம் மறுபடியும் செகண்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரசம் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஆஃப்டர் மேரேஜ் என் ஒய்ஃப் ரசத்தில் நெய் விட்டு சாப்பிட்றது இன்னுமே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ரசம் நான் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரசம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்போ வந்துடுச்சு.
ஸோ இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சுத்தமாக க்ளீனாக சாப்பிட்டுட்டு இலையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறப்போ வந்து பில் குடுக்கலான்னு போனா, இந்த அண்ணா வந்து குடுப்பானா, குடுக்க மாட்டானா அப்படிங்கிற மாரி திரு திருன்னு முழிச்சாரு. இல்லன்னா நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு, இதுதான் அந்த பில் ரீசனபிள். அங்கருந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயிருச்சு. பெரிய பொண்ணு நம்மள வெல்கம் பண்ணாங்க. பண்ணிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பெரிய பொண்ணு பேரு நிலானி. ஆ, இப்போ குழந்தை பிறந்தாச்சு. ஸோ அக்கா தங்கச்சியை கொஞ்சிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு vlog, வீக்கெண்ட் vlog. இது எங்கன்னா சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சூப்பர்பான பிளேஸ். இது வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம வந்து இன்னைக்கு அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எந்த இடம்னு பார்க்கலாம். என் கூட டிராவல் பண்ணுங்க வாங்க. நம்ம டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாச்சு. இப்போ சென்னையில தான் இருந்தோம். ஸோ சென்னையில இருந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் ஆந்திரா. ஆந்திராக்குள்ள ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்னு நானும் கிட்டத்தட்ட 2011ல இருந்து கேள்விப்படுறேன். பட் ஆனா என்னால அங்க போக முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம டிராவல் போயிட்டு இருக்கோம் அந்த இடத்த நோக்கி. நம்ம நண்பர் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிரைவ் பண்ண சொல்லிட்டேன். அவரும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் ஓட்டினாரு. ஏன்னா பேசிக்காக நான் யாருக்கிட்டையும் வண்டி கொடுக்க மாட்டேன். பட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுவார். அதனால அவர்கிட்ட நம்பி வண்டி கொடுத்தேன். நல்லா தான் டிரைவ் பண்ணார், சூப்பராக டிரைவ் பண்ணார். அப்புறம் பேசிட்டே போனோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம், நிறைய ஐடியாலஜி நிறைய பேசிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லல, கூகுள் அக்கா சொன்ன ரூட் எடுத்துட்டோம். ஏன்னா அது பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்ததுக்கு ஆஸ் யூஸ்வல் எங்களை கொண்டு வந்து ஒரு முட்டுச்சந்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. முட்டுச்சந்தா இல்லை மூத்தரச்சந்தான்னு தெரியல, வடிவேல்ல நான் சொன்ன மாதிரி அவ்வளோ நாத்தம் அந்த இடத்துல. ஸோ போயிட்டோம். ஆக்சுவலா நான் எனக்கு அப்பவே டவுட். நான் அவர்கிட்ட கேட்டே இருந்தேன் நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமான்னு. ஏன்னா அவர் அந்த பிளேஸுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தாரு. ஐ மீன் 2-3 டைம் போயிருக்காரு. இல்ல நான் இந்த ரூட்ல போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. ஸோ இட் மைட் பி ஷார்ட் கட் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போனோம். ஆஹ் பார்த்தா அது போயிட்டே இருக்கு. ஒரு ஃபுல்லா வீடுக ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது. சரி இட் மைட் எண்ட் அப் இன் அனதர் ரோடு, வேற ஏதாவது ரோட்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களும் போனோம். கடைசியில பார்த்தா அது எங்களை கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்துல நிக்க வச்சிருச்சு எண்ட் ஆஃப் த டே. ஆனா இந்த ஏரியாலாம் போய் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது ஆந்திராக்குள்ள. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. அங்க ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. இங்க என்ன நம்ம வீடு ஸ்டைல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. அவங்க வித்தியாசமாலாம் எதுவும் இல்லை. அப்புறம் அப்படியே நிறைய பேசிட்டே போகையில இந்த மாதிரி கூகுள் அக்கா வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு கூகுள் அக்காவை நம்பி நம்பி போனதுக்கு. கூகுள் அக்கா வச்சு செஞ்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் எனிஹவ் வி மேனேஜ்ட். அந்த இடத்துல இருந்து கடைசியில போய் வண்டி திருப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேல அது வழி இல்லை. அதுதான் எண்ட் அப்படிங்கிற மாதிரி, இந்த இடம் தான் எண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அப்புறம் சரி திருப்பிட்டு கடைசியில ரொம்ப சுத்தி அந்த ரூட்டை பிடிச்சிட்டோம். மெயின் ரோடு வந்து ஜாயின் ஆயிட்டோம். ஸோ இதுலயே எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour பக்கம் டைம் போயிடுச்சு. ஆனா அந்த மெயின் ரோட் ஜாயின் பண்ணதையுமே 2 சைடு வந்து யூக்கலிப்டஸ் மரம் ரொம்ப கிரீனரியா இருந்தது. அப்பவே ஒரு பிளசன்ட் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஃபுட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சேஃபான பிளேஸ் அப்படிங்கிறதும் மைண்ட்ல இருந்தது. ஸோ நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் அந்த முன்னாடி போன டிப்பர் அண்ணா எங்களுக்கு ரொம்ப நேரமா வழியே விடல. அவரு வந்து எங்களுக்கு ஈக்குவலா முன்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு மூஞ்சி வாய் கண்ணு எல்லாம் மண் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. என்னதான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அதுக்குள்ளேயும் வந்து அந்த மண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபுல்லா செம்மண் பூமி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ரெட்டிஷா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் அண்ணா.
ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மக்களே. எஸ், உப்பளமடகு வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், நம்ம வந்து தடா வந்திருக்கோம். தடால வந்து உப்பளமடகு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ நம்ம 188ல ராயல் என்ஃபீல்டு 188ல உப்பளமடகு வந்தாச்சு. டிக்கெட் என்ட்ரியில வீடியோ எடுக்க விடல, அதனால என்ட்ரியில எடுக்க முடியல. உள்ள வந்ததையும் இந்த வாட்டர் பார்த்ததையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. யாரும் பெருசா அத வந்து நாஸ்தி பண்ணியெல்லாம் வைக்கல. ரொம்ப நீட்டா இருந்தது. கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மேல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போகையில பார்த்தா அந்த வாட்டர் அவ்ளோ கிளியரா இருந்தது. அதுக்குள்ள நீந்துற மீனெல்லாம் வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த தண்ணி வந்து பார்க்கறதுக்கு, அந்த அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு. பசங்கள்லாம் மீன் புடிச்சிட்டு இருந்தாங்க அந்த தண்ணீல. ஸோ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்தது. எனக்கு வேற கொஞ்சம் பயம். ஏன்னா இந்த திருப்பதி பக்கம்லாம் அனிமல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, அதனால அந்த மாதிரி வராதுன்னு சொல்லி முடிச்சதையுமே அனிமல் வந்துடுச்சு. ஆமாம், மங்கீஸ் பக்கத்துலேயே வருது பயமே இல்லாமல். ஸோ இது இது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஹார்டாக இருந்தது. இந்த இடம்லாம் கொஞ்சம் கல் பாறை அந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகிற ஃபீல் இருந்தது. அப்புறம் நெறைய இடத்துல சுத்தி இந்த மாரி பாறைக தான் இருந்துச்சு. இதுல பெருசா எதுவும் இல்ல ஸ்டார்ட்டிங்ல. நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிருவோமோ அப்படிங்கிற மாரி ஃபீல் இருந்தது. ஆனா, அந்த கீழ தண்ணி இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா அ ஒரு நம்பிக்கை குடுத்துச்சு. ஏன்னா, நமக்கு எப்படி இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுல இருக்கும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் மேல ஏற ஏற அப்படியே திருப்பதி மலை மாரி இருந்தது. பட் ஆனா அந்த கிரீனரி அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவ்ளோ கிரீனிஷா இருந்தது அந்த இடமே அப்படியே. லைட்டா ட்ரிசிலிங் வேற ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க போயிருந்தது ஒரு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்திருந்தாங்க. பசங்க, பொண்ணுங்க, ஃபேமிலியா நெறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல நல்ல இடம். ஆனா இந்த கிரீனரி அப்படியே வச்சிருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இது போய் நம்ம அழிச்சிடக்கூடாது. அங்க போய் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் போடுறது, அங்க போயிட்டு எல்லா வேலையும் பண்றது, அதெல்லாம் நல்லா இருக்காது. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட், ஐ மீன் ஏதோ ஒரு செட்டில் டேம் என்னமோ சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து மேல இருந்தெல்லாம் பசங்க குதிச்சிட்டு இருந்தாங்க. குதிச்சு நெறைய காலேஜ் பசங்க வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் போனா தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்க நம்ம வந்து திரும்பவும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. போற வழியில எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற மாரி இருந்தது. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்த்தோம். அவங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க சேனலுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சரிங்களா? அப்புறம் இந்த சாமி ஃபோட்டோ நல்லா இருந்தது. சிவன், பார்வதி, முருகர், விநாயகர். ஸோ இந்த பசங்க நம்மகிட்ட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட முடியல. ஏன்னா அது லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அந்த இடத்துல நெறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஃபுட்டு கொண்டு கொண்டு வந்தவங்கலாம் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் திரும்பவும் நம்ம கீழ இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அங்க வந்து நெறைய ஸ்பேஸ் இல்ல குளிக்கிறதுக்கு. அதனால கீழ அந்த செட் டேம் அந்த மாரி இருக்கிற இடத்துல போய் குளிச்சுக்கலான்னு. ஆனா இந்த மங்கீஸுக்கு பயமே இல்லைங்க. ரொம்ப பக்கத்துல வருது, தொட்டு பாக்குது. ஆனா எதுவும் ஹார்ம்லாம் இல்ல. அது எதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்றது இல்ல. ஆனா அது பயம் இல்லாம மனுஷங்க மாரியே பழக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது பாக்குறதுக்கு. இந்த மாரி பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்து போடாதீங்க ப்ளீஸ். இந்த தண்ணி பாருங்களேன், அவ்வளோ கிளியரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. இல்ல ஆக்சுவலா அது வந்து நன்னீர் சுனை. நல்ல தண்ணி வர்ற ஒரு சுனை. இந்த மாதிரி சின்ன சின்ன சுனையெல்லாம் சேர்ந்து தான் அவ்வளோ தண்ணி அங்கே வந்திருக்கு. அவ்வளோ கிளியரா இருந்ததுங்க. தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருந்தது. எந்த ஒரு அஹ், அஹ், நல்ல ஒரு குளியல். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து தண்ணியில நல்லா விளையாண்டோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது. மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிருச்சு. உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா வாங்க. தடா போய் பாருங்க. ஃபேமிலியோட போறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், சேஃபான பிளேஸ். அப்புறம் வந்து டின்னரை முடிச்சுட்டு, டின்னருக்கு வந்து ஸ்டார்டிங்ல பரோட்டா வாங்கியிருந்தேன்.
பரோட்டா வந்து அப்பதான் உடனே கிடைக்கும், சூடா கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. சரி உடனே ரொம்ப பசியில இருந்ததுனால ஏன்னா ஆஃப்டர்நூன் நாங்க சாப்பிடலாங்க. ஃபுட் எதுவும் பெருசா கிடைக்காது. ஸோ நீங்க போற மாரி இருந்தா ஃபுட்டு செஞ்சு எடுத்துட்டு போயிரணும். பசியில இருந்ததுனால பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டோட ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஆட்டைய போட்டு சாப்பிட்டுட்டு, நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சப்பாத்தி வந்துடுச்சு. சப்பாத்தியும், சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கடைக்காரண்ணா வந்து ரொம்ப கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஏன்? என்ன? இப்படின்னு. ஸோ சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சப்பாத்தி தான் ரொம்ப ஹார்டா இருந்தது. சாப்பிடவே முடியல, மெல்லவே முடியல. பட் தேங்க்ஸ் அண்ணா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதுக்கு. அதோட முடிச்சுட்டு இந்த தடா பயணம் இனிதே நிறைவடைந்தது. தடா போற மாரி இருந்தா ஃபேமிலியோட போங்க. நல்ல ஒரு லொகேஷன்.